உங்களுக்கு அற்புதம், அவனுக்கு 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 வேட்டு. அவன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு உயர்வு, அவனுக்கு அழிவு. தரையிலே அவன் தாழ்த்தப்படுவான், உங்களே கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் என்ன சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் கவனிங்க, உங்கள் சுய அறிவு, சுய பலன், சுய ஞானம், சுய சாமர்த்தியம் இதெல்லாம் நம்பாதீங்க, அது விட்டுரும். அவர் சொன்னார், நான் தான்ப்பா. நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்களா? இவர்கள் போர் சேவகர்கள், ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். என்னங்க, அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எப்படி பிடிக்கணும், எங்கே பிடிக்கணும், எங்கே பிடிச்சா உயிர் போவாது, எங்கே பிடிச்சா அவனுக்கு சிக்குவான், எங்கே பிடிச்சா அவனை சீக்கிரம் பிடிக்கலான்றதுக்கெலாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எவ்வளோ ட்ரைனிங் இருந்தாலும் அவருக்கு முன்பாக எல்லா ட்ரைனிங் தோற்று போயிடும். சத்தமாக சொல்லுங்கள், ஏஞ்ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் அவருக்கு ஒன்றும் இல்லை. தே ஆர் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். உங்களுக்கு தெரியுமா, அவர் பயிற்சிவிக்கப்பட்ட யுத்தனுக்கு இல்லாத ஒரு கிருபையை சாதாரண பேதைகளாக உங்களுக்கு எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நான் அவரோடு, அவர் என்னோடு. நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னதான், நீங்கள் தான் எல்லாம். கரங்களை உயர்த்தி நான் போட்டிருக்கிறேன், சிலுவை அவருடைய வல்லமையை, சத்துருவின் மேல் அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறது. அங்கே வந்துருங்க, உங்களுக்கு வெற்றி தான். அங்கே வந்துருங்க, உங்களுக்கு வெற்றி தான். ஹலோ, சின்ன கேள்வி, இத்தனை பேரையும் ஒரு ஆள் தள்ள முடியுமா? கராத்தே படித்தபடி தள்ள முடியாது. கராத்தே சொல்லித்தராங்க, காலு கையை. இந்த கராத்தே அடிக்கும் போது 10 பேர் அடிக்கிறான் அவன். இந்த கராத்தே கற்றுக் கொடுக்கும்போது காலில் 2 பேர், கையில் 2 பேர், வடது காலில் இப்படிலாம் பண்ணுறான். அத்தனை பேரும் கீழே விழுந்தாருன்னா அந்த கராத்தேயா? அதான் வல்லமை. என்ன சொல்லுங்கள், சிலுவை சத்துருக்கு வல்லமை தருகிறது, அவரது வல்லமை எனக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமேன். 8வது குறிப்பு, சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். 8வது, அடுத்த வருஷம் ஒரு வார்த்தை. 8வது 8, இயேசு பிரதித்தரமாக, நான் தான் சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால். நான் சொல்ல ஒரு வார்த்தை கவனிங்க. அப்போ கூட கவனிங்க, தன்னை அர்ப்பணித்து என்னை பாதுகாக்கிற கர்த்தர். தமிழ் புரியலையோ? என்னங்க, தன்னை தியாகம் பண்ணி என்னை பாதுகாக்கிற கர்த்தர். நம்ம எப்படி அடுத்தவனை போட்டு கொடுத்து நம்ம வெளியே வந்துடுவோம். புரியுதுங்களாம்மா? அடுத்தவங்களை போட்டு கொடுத்து, நான் சொல்லலை பாஸ்டர், அந்த அம்மா தான் சொல்ல சொன்னாங்க, அந்த அம்மா தான் கேட்க சொன்ன, நான் கேட்டேன், அவங்க தான் கேட்க சொன்ன, நான் கேட்டேன். அகப்பட்டது நான் அல்லவா?